நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உள்ளாட்சி சாரல். 15ஆம் தேதி நடைபெறுகின்ற விநாயகர் ஊர்வலத்தை முன்னிட்டு இந்து முன்னணி தெற்கு மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம் பகுதிகளில் வைக்கப்பட்டிருக்கும் விநாயகர் சிலைகள் வருகின்ற 15ஆம் தேதி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மாமல்லபுரம் கடலில் கரைக்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுவதையொட்டி இந்து முன்னணி தெற்கு மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியம், காஞ்சிக்கோட்ட செயலாளர் மணிகண்டன், மாவட்ட பொதுச் செயலாளர் அன்னை ராஜ், மாவட்ட துணை தலைவர் சரவணன், ஆட்டோ ஓட்டுநர் மாநில செயலாளர் ஆறுமுகம், மாவட்ட செயலாளர் சக்திவேல், அச்சரப்பாக்கம் நகர தலைவர் கமலக்கண்ணன், இலத்தூர் ஒன்றிய தலைவர் மணிகண்டன், இடைக்கழிநாடு பேரூராட்சி துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி, மாவட்ட செயலாளர் வேதகிரி அனைவரும் செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம் ஆகிய பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளை ஆய்வு செய்தனர். மேலும் 15ஆம் தேதி நடைபெறுகின்ற விநாயகர் ஊர்வலத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து விநாயகர் சிலைகள் வெகு விமரிசையாக ஊர்வலமாக எடுத்துச் சென்று மாமல்லபுரம் கடலில் கரைக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டி செங்கல்பட்டு நகரத்தில் உள்ள பல்வேறு இந்து முன்னணி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட இந்து முன்னணி நிர்வாகிகள் அனைவரும் உடனிருந்தனர்.